அருணா ஜெகதீஷன் அவர்கள் விசாரிக்கிற ஒரு விஷயத்துக்கு அப்படியே அதை நிறுத்தி வைக்க சொல்லியிருக்காங்க. எஸ்ஐடியை கலைக்க சொல்லியிருக்காங்க. அரெஸ்ட் இருக்கக்கூடாதுன்னு தானே ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயிலே போடுறோம். அதுல ஆன்டிசிபேட்டரி பெயில் கிராண்ட் அப்படின்னும் போது கண்டிப்பா எல்லாரும் என்கொயரிக்கு வெளியில வருவாங்க. சோ எஃப்ஐஆர்ல யார் யார் பேர் மென்ஷன் பண்ணிருக்கோ அதுக்கு உண்டான ஆக்ஷன்ஸ் தான் அங்க எடுக்கப்பட்டிருக்கு. விஜயும் நிர்வாகிகளும் அந்த இடத்துல இருந்து ஓடியதா ஹைகோர்ட் சொன்னது கடும் விஷயம், கருத்துக்களுக்கு உட்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. ஏன் ஒரு காவல் அதிகாரிக்கு கூட சின்ன அடி கூட படலன்னு கேட்டிருக்காங்க. வானம் நேயர்களுக்கு வணக்கம். கரூர் இஷ்யூல பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி டீட்டெயிலா அட்வொகேட் பிரியதர்ஷினி அவங்க கிட்ட கேட்கலாம் வாங்க. ஹாய் மேம். ஹாய். இப்போ பார்த்தீங்கன்னா டிவிகேவோட கேஸு ஹைகோர்ட்ல முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. சிபிஐ விசாரணை எங்களால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லா இடத்துலையுமே ஒரே லா தானே இருக்கும். ஏன் அந்த உச்சநீதிமன்றத்தில் ஓகே பண்ண விஷயம் ஹைகோர்ட்ல ஓகே பண்ண முடியல? ஓகே, ஆக்சுவலி இந்த ஒரு காமனான நீங்க கேட்ட கேள்வி இப்போ ரெண்டு கேஸ்க்கு பொருந்தோம்னு நினைக்கிறேன். ஒன்னு டிவிகே ஸ்டாம்பேட் கொண்டு, இன்னொன்னு தஷ்வந்த் கேஸ்க்கு ரெண்டுத்துக்குமே பொருந்தோம்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ அதுவும் நம்ம அடுத்தது டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சில விஷயங்கள் மிஸ் அவுட் ஃபேக்ட்ஸ் நம்ம சொல்லுவோம். ஓகே, வைக்கக்கூடிய வாதங்கள், அதுக்கப்புறம் சில விஷயங்கள் மிஸ் ஆகுறது, அதெல்லாம் சேர்த்து இங்க வைக்கும் போது இந்த மாதிரியான ஜட்மெண்ட்ஸ் வரும் இங்க. ஓகே, சோ இன்னொன்னு சில விஷயங்கள் சொல்லும் போது இல்ல இதுல எங்களுக்கு சந்தேகமா இருக்கு இதுல கூடுதலா இந்த விஷயத்தை நாங்க சமர்ப்பிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே அப்பீல் அடுத்தடுத்து போகும்போது நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களா இருக்கும். இங்க சுப்ரீம் கோர்ட்ல இன்னொரு விஷயம் என்ன அரடப்பா நடந்திருக்கு அப்படின்னா, ஹைகோர்ட் பொறுத்த வரைக்கும் தாவேகா தரப்பு வாதமாக இருக்கட்டும், இல்ல அரசு தரப்பு வாதம் பிளஸ் காவல்துறை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருந்தது. பட் சுப்ரீம் கோர்ட்னு வரப்போ எக்ஸ்ட்ரா அங்க பெட்டிஷனரா யாரு உள்ள வந்திருக்கா அப்படின்னா தட் இஸ் பாதிக்கப்பட்டவங்க. பாதிக்கப்பட்டவங்களும் அவங்களும் நிறைய கேள்விகளும் அங்க கேள்விகளை வாதங்களா அந்த இடத்துல முன் வச்சிருக்காங்க. சோ கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் தி ஃபண்டமெண்டல் ரைட் ஆஃப் அ பர்சன். ஓகே, ஒரு பாதிக்கப்பட்டவங்க கண்டிப்பா கோர்ட்டை நாடியும் நீதித்துறையை நாடி கண்டிப்பா அவங்க வரலாம், காவல்துறை நாடி அவங்க வரலாம் அப்படிங்கிறது தான் கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் தென் லா சொல்ற ஒரு விஷயமாவே இருக்கு இந்த இடத்துல. ஓகே, அப்படி இருக்கும் போது அதே மாதிரிதான் இங்கேயும் இங்க கோர்ட்டை என்ன ஒரு விஷயம் சொல்லுவாங்க அப்படின்னா, எஸ் யாராவது ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணா இந்த கேஸுக்கும் உங்களுக்கும் எந்த விதத்துல ரெலவன்சி இருக்குன்னு கேட்பாங்க. ஓகே, நீங்க இந்த கேஸ்க்கு உங்களோட பங்கு என்ன, நீங்க என்ன ரெலவெண்டா இருந்தா மட்டும்தான் அந்த பெட்டிஷன் அட்மிட்டே பண்ணப்படும், இல்லைன்னா அட்மிட் பண்ணப்பட மாட்டாது. ஓகே, அந்த மாதிரி தான் இங்க பாதிக்கப்பட்டவங்களே சில விஷயங்களை நம்ம அதுவும் பார்ப்போம் என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டது அப்படின்னு. அவங்க அங்க வாதங்களை முன்வைச்சதின் அடிப்படையில் தான் இன்னைக்கு இந்த ரிட்டையர்ட் ஜட்ஜ் அஜஸ் ரஸ்தோகி அவர்கள் தலைமையில 3 பேர் கொண்ட குழு, 2 IPS அதிகாரிகள் அதுல இருக்கணும், தட் இஸ் IG கேடட்ல இருக்கணும். அவங்க தலைமையில ஒரு SIT டீம் இன்னைக்கு ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம். சிபிஐ இதை விசாரிக்கணும், பிளஸ் சிபிஐ மந்த்லி ஒன்ஸ் அவங்க ரிப்போர்ட்டை இந்த மானிட்டரிங் யூனிட்டான SITக்கு சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இன்னைக்கு ஒரு ஜட்ஜ்மெண்டா கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்ப எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், அப்ப தனி மனித ஆணையம் அருணா ஜெகதீஷன் அவர்கள் தலைமையில நடக்கிற இன்வெஸ்டிகேஷனும் ஹைகோர்ட்டால அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமோட வேலை என்ன இதுமே அப்படின்னு பார்த்தா, அருணா ஜெகதீஷன் அவர்கள் விசாரிக்கிற ஒரு விஷயத்துக்கு அப்படியே அதை நிறுத்தி வைக்க சொல்லியிருக்காங்க, SITயை கலைக்க சொல்லியிருக்காங்க. சோ SIT இது வரைக்கும் விசாரிச்ச எல்லா விஷயத்தையும் அப்படியே ரிப்போர்ட் எல்லாம் சிபிஐ கொடுப்பாங்க. ஏன்னா முதல்ல SIT ஃபார்ம் பண்ணும்போது ஹைகோர்ட் என்ன சொன்னாங்க, இதுவரை கரூர் காவல் அதிகாரிகள் என்னென்னலாம் விசாரணை பண்ணாங்களோ அந்த ரிப்போர்ட் அப்படியே SIT கொடுங்கன்னு சொன்னாங்களா. இப்போ அந்த சென்னை ஹைகோர்ட்டால அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட SIT விசாரிச்ச எல்லாமே ரிப்போர்ட்டா இப்போ சிபிஐ வசம் ஒப்படைக்கப்படும். இதுதான் இந்த ஃப்ளோ இப்போ இருக்க போகுது. ஓகே, சிபிஐயோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னவா இருக்கும் மேம்? கண்டிப்பா விசாரணை இன்னொரு 2 வீக்ஸ்க்குள்ள சிபிஐ ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க ஃபீல்டுக்கு போய் ஒர்க் பண்ணுவாங்க. ஃப்ரம் ஸ்கிராச் அகைன் தென் ஸ்டார்ட். ஆனா இங்க நிறைய வாதங்கள் முன்வைக்கப்பட்டது இல்லையா, அது எல்லாமே ஒரு விஷயமா என்கொயரிக்கு எடுத்துக்கொள்ளப்படும். அதன் அடிப்படையில் தான் இப்ப அவங்க என்கொயரி ஸ்டார்ட் பண்ணி அதை ரிப்போர்ட்டா கன்வெர்ட் பண்ணி தான் ஃபைனல் ரிப்போர்ட் சப்மிட் பண்ண. இதுவும் இடைக்கால உத்தரவு தான், அந்த சிபிஐ விசாரிக்கணும் அப்படிங்கிறது. சோ இங்க அது எல்லாமே கொண்டு வரப்பட்டு அதன் அடிப்படையில் தான் இப்ப எல்லாருமே கேட்டுட்டு இருக்கோம்ல, இதுக்கு யார் தான் காரணம் அப்படின்னு அந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிய வரும். ஓகே, இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிபிஐ விசாரணை எதுக்கு, எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி அவங்களுக்கும் ஒரு மூளை தானே இருக்கு, அவங்களுக்கு 2-3 மூளை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிபிஐ விசாரணை வேணாம் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு. சோ இதுக்கு என்ன காரணமா இருக்கும் மேம்? இது நம்ம திரும்ப பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா எல்லா விஷயமும் அரசியலாக்கப்படுவது போலதான் இதுவும் அரசியலாக்கப்பட்டு இருக்கு. ஒரு காமன் விஷயத்தையே அரசியலாக்குறாங்க அப்படின்னும் போது இது அங்கே நடந்ததே ஒரு அரசியல் களத்துல தானே. ஓகே, ஸ்டாம்பேட் அப்படிங்கிறது ஒரு கட்சியை சார்ந்த ஒரு விஷயம் தான். அப்படி இருக்கும்போது இதுல பல்வேறுபட்ட கருத்துக்கள்
அகெயின் அரசியல் ரீதியாக மட்டும்தான் இதுல வருது. சீமான் அவர்கள் சொன்ன ஒரு விஷயமும் அதுதான். அவர் கொஞ்சம் விஜயகாந்த் மூவி எல்லாம் வச்சு கூட அந்த இடத்துல பேசியிருப்பாரு இல்லையா? பேசிட்டு அவரும் அந்த இடத்துல சொல்லியிருப்பாரு, ஏன்னா சிபிஐ அப்ப வந்து இதுக்கு தமிழக காவல்துறைக்கு தோல்வியா, இங்க இல்லாத காவல் அதிகாரியா சிபிஐ விசாரிக்க போறாங்கன்ற மாதிரி அது அவருடைய கருத்து. இது இந்த கேஸ் அஃபெக்ட் பண்ண போதான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஓகே, சிபிஐ விசாரணைன்றது விசாரணை தான். இங்க எந்த கருத்துக்களும் அந்த விஷயத்தை அஃபெக்ட் பண்ணாது அப்படிங்கறது நிதர்சனமான உண்மை. ஓகே, டிவிகே கட்சியில இருந்தவங்க இந்த கரூர் இஷ்யூ நடந்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் வந்து கொஞ்சம் மறைமுகமா இருந்தாங்க, வேற வேற இடத்துல வந்து முகம் காட்டாம இருந்தாங்க. சிபிஐ விசாரணை அப்படின்னு வந்த உடனே எல்லாருமே வெளியில வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? இதுக்கு காரணம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா தட் இஸ் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் அத்தாரிட்டிஸ். அதுக்கு வந்து எஃப்ஐஆர் போட்டதுதான் காரணம். ஓகே, ஏன்னா இங்க வந்து அரசு தரப்புல இருந்து அங்க வாதங்கள் முன்வைக்கும் போது அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, ஆல்ரெடி அங்க வந்து தமிழக காவல்துறையால கரூர் போலீஸால அங்க எஃப்ஐஆரும் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு, கேஸஸும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அப்படி இருக்கப்போ சிபிஐ விசாரணை ஏன்ற ஒரு வாதங்கள் அங்க முன்வைக்கப்பட்டது. ஓகே, ஏன்னா அப்படி போட்ட எஃப்ஐஆர் எல்லாம் A1, A2, A3 நம்ம மதியழகன், என் ஆனந்த் அவர்கள், சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் கூட வந்து மதியழகனும் மாசி பவுன்ராஜ் அவங்களும் அரெஸ்ட் பண்ணப்பட்டு அக்டோபர் 14 நாளைக்கு வரைக்கும் ஜுடிஷியல் கஸ்டடி அவங்களுக்கு. இவங்களுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் வந்து அவங்க போட்டாங்க. அது மனு அங்க வந்து டிஸ்மிஸ் ஆச்சு. திரும்ப அது இப்ப சுப்ரீம் கோர்ட்ல அடுத்தது அவங்க அப்பீலும் வந்திருக்காங்க அந்த இடத்துல. ஓகே, சோ அப்படி இருக்கும்போது சிபிஐ விசாரிக்கிறாங்க, மத்தது எல்லாமே இங்க நிறுத்தி வைக்கப்படும் அப்படின்னும் போது அது அதன் விளைவாகத்தான் அவங்க வந்து இப்போ ஒரு அரெஸ்ட் இருக்கக்கூடாதுன்னு தானே ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயிலே போடுறோம். அதுல ஆன்டிசிபேட்டரி பெயில் கிராண்ட் அப்படின்னும் போது கண்டிப்பா எல்லாரும் என்கொயரிக்கு வெளியில வருவாங்க. இல்ல ஆன்டிசிபேட்டரி பெயிலே கிடைக்கல, எப்ப வேணா அரெஸ்ட் பண்ணப்படலாம் அப்படின்னு இருக்கும்போது தட் இஸ் a common thing, எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். அது வரைக்கும் நம்ம வெளிக்காட்டாம ஒரு இடத்துல இருக்கலாம் அப்படிங்கிற விஷயம். மதியழகனை வெளியில விட்டுருவாங்களா இதுக்கு? நாளைக்கு நாளைக்கு அவரோட பெயில் மனு வருது இல்லையா? சோ அது என்ன அப்படிங்கறது நாளைக்கு நமக்கு தெரிய வரும். இதன் அடிப்படையில் அது அகைன் மூவ் ஆகும் அப்படிங்கிறது தான். ஓகே, இந்த இஷ்யூ வந்ததுக்கு அப்புறமா விஜய் அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணப்படும், இல்லைன்னா வந்து இன்னொருத்தர் நிர்வாகி இருக்காங்களே அவர் அரெஸ்ட் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா மதியழகனை வந்து அரெஸ்ட் பண்றதுக்கு என்ன ரீசனா? அகைன் எஃப்ஐஆர், தட் இஸ் a reason. நான் சொன்ன மாதிரி A1, A2, A3 அண்ட் லைக் அதர்ஸ்ன்ற ஒரு விஷயம் இருந்தது. ஓகே, அகைன் எஃப்ஐஆர்ன்ற ஒரு விஷயம். இதே பழைய கான்ட்ரவர்சிஸ்க்கு நிறைய போச்சு. விஜய் அவர்களை ஏன் வந்து எஃப்ஐஆர்ல போடல வைக்கலன்ற மாதிரி நிறைய கான்ட்ரவர்சிஸ், நிறைய குவெஷன்ஸ், அரசியல் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து அங்க பேசப்பட்டதை நம்மளுமே பார்த்தோம் இல்லையா? அப்படி இருக்கும்போது எஃப்ஐஆர்ல என்ன இருக்கு, என்ன கண்டென்ட் இருக்கு? ஓகே, எஃப்ஐஆர்ல யார் இப்போதைக்கு வந்து அனுமான குற்றவாளிகள் அப்படின்னு யாரு சேர்க்கப்பட்டாங்க, நாளைக்கு அது ப்ரூவ் பண்ணவும் படலாம், இல்ல எஃப்ஐஆருக்கு வருஷம் ஆகலாம். ஓகே, தட் இஸ் வாட் லைக் அது அடுத்தடுத்த கட்ட மூவ் அதை சார்ந்து இருக்க போகுது. விசாரணையின் இறுதியில தான் நமக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரிய வரும். ஓகே, இந்த ஃபுல் விசாரணை, நிறைய கேள்விகள், நிறைய கருத்துக்கள் எல்லாமே இருக்கு இல்லையா? சோ எஃப்ஐஆர்ல யார் யார் பேர் மென்ஷன் பண்ணிருக்கோ அதுக்கு உண்டான ஆக்ஷன்ஸ் தான் அங்க எடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, இதுக்கு முன்னாடி ஹைகோர்ட்ல கேஸ் போனப்போ எல்லாமே வந்து அதாவது விஜய் அவர்களுக்கு எதிராக வந்து திரும்பிச்சு. இப்போ உச்சநீதிமன்றத்துல சிபிஐ விசாரணை அப்படின்னு போட்டதுக்கு அப்புறமா அந்த விசாரணையில விஜய் அவருக்கு ஃபேவரா வருமா? விஜய் அவருக்கு ஃபேவரட் தாண்டி முதல்ல என்ன மாதிரியான ஆர்குமெண்ட்ஸ் முன்வைக்கப்பட்டதுன்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா தாவேகா தரப்புல இருந்து முக்கியமான விஷயம் என்னமே, ஏன்னா இந்த சிபிஐ விசாரணை வேணும்னு அங்க வந்து ஃபைல் பண்ணப்பட்டதே வந்துட்டு உமா வெங்கடேஷன் அவர்களால ஃபைல் பண்ணப்பட்டதா இருக்கட்டும், இல்ல ஆதவர்ஜன் அவர்களால அப்பீல் வந்ததா இருக்கட்டும், இன்னும் சில பேரும் அங்க சிபிஐ விசாரணை வேணும் சோஷியல் ஆக்டிவிஸ்டும் ஹைகோர்ட்லயே ஃபைல் பண்ணிருந்தாங்க இல்லையா? சோ அதோட அப்பீல் மனு தான். அந்த மாதிரி ஃபைல் பண்ணப்பட்டது எல்லாமே என்னன்னா, எங்களுக்கு போதுமான இடம் கொடுக்கல, கேட்ட இடம் கொடுக்கப்படல, போலீஸ் வந்து ப்ராப்பரா இதை வந்து நிர்வகிக்கல, அவங்களோட அலட்சியம் தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அங்க முன்வைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம ஹைகோர்ட் ஒரு ஆர்டரை எதிர்த்து அப்பீல் வரும்போது இங்க தாவேகா தரப்புல இருந்து வைக்கப்பட்ட முக்கியமான வாதம் என்ன அப்படின்னா, விஜயும் நிர்வாகிகளும் அந்த இடத்துல இருந்து ஓடியதா ஹைகோர்ட் சொன்னது கடும் விஷயம், கருத்துக்களுக்கு உட்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. கூடவே இது வந்து விஜய் அவர்கள் தலைவர், ஒரு கட்சியின் தலைவர் மீது தவறான ஒரு எண்ணத்தை உருவாக்குகிறது அப்படின்னும் அவங்க சொல்லியிருந்தாங்க. இன்னொன்னு, இந்த கரூர் சம்பவம் திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி திட்டமிட்டு தீட்டப்பட்ட ஒரு சதி அப்படின்னும், சோ அதனால ஹைகோர்ட் ஃபார்ம் பண்ண எஸ்ஐடியை இமீடியட்டா ரத்து பண்ணணும் அப்படின்னும், கூடவே அர்ஜுன் அவர்களும் வெளியில வந்து பிரஸ் மீட்ல ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. உள்ளேயும் அது வாதமா முன்வைக்கப்பட்டது. விஜய் அவர்கள் தப்பிச்சு ஓடல இல்லையா? இது கேள்வியா பதிலா இப்ப முன் வந்திருக்கு. விஜய் அவர்கள் ஒரு வீடியோவும் போட்டாரு, இந்த மாதிரி என்னோட வாழ்வுல இந்த மாதிரி ஒரு துறை சம்பவத்தை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னும், நான் சீக்கிரம் விரைவில் சந்திக்க வரை எங்களை அங்க அலோவ் பண்ணல அப்படின்ற மாதிரி அரசியல் ரீதியாகவும் அவர் சில கருத்துக்களும் அந்த இடத்துல முன் வச்சிருந்தாரு. அவர் எந்த அளவுக்கு வருந்துறாரு அப்படின்னும் அவர் வந்து அந்த இடத்துல வந்து முன் வச்சிருந்தாரு இல்லையா? சோ அப்படி இருக்கும் போது இங்கேயும் அதுதான் விஷயங்களா முன் வைக்கப்பட்டது. என்னன்னா, தப்பிச்செல்லாம் ஓடல, காவல்துறையின் நிர்பந்தத்தின் காரணமாகவே நாங்க அங்க இருந்து போனோம் அப்படிங்கிறது ஆதவர்ஜன் அவர்களும் வெளியில வந்து பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாங்க. சோ பாதிக்கப்பட்ட மக்களை நாங்க பார்க்கணும்னு போகும்போது பெர்மிஷன் கேட்கும் போது எல்லாமே எங்களுக்கு வந்துட்டு பெர்மிஷன் நாங்க மறுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற விஷயமும் அவங்க சொல்லியிருப்பாங்க. கூடவே எந்த பாயிண்ட் எல்லாமே இங்க ரொம்ப
புதுசா இங்க வந்து வைக்கப்பட்டது, ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டது அப்படின்னா, இந்த தாவேகா கரூர் ஸ்டாம்பேட் கேஸ் பொறுத்த வரைக்கும் ஹைகோர்ட்ல விஜய் அவர்கள் வந்து ஒரு எதிர் மனுதாரரே கிடையாது. அப்படி இருக்கும் போது ஏன் எங்களை பத்தி ஹைகோர்ட் நீதிபதி அவர்கள் கருத்து சொல்லணும்? விஜய்க்கு தலைமை பண்பு இல்லைன்னா சொல்லியிருந்தாங்க. ஆமா, அது ஒரு கோர்ட்ல இருந்து ஒரு லா படிச்சவங்க எப்படி ஒருத்தர் வந்து அவ்வளவு தரம் தாழ்த்தி பேச முடியுமா? அது பெரிய கருத்துக்குட்பட்ட ஒரு விஷயம் இல்லையா? அதுதான் இங்க வந்து அவங்க வாதமாவும் முன் வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி சொன்ன ஒரு விஷயம் வந்து ரிலவன்சி கிடையாது இந்த கேஸுக்குன்னும். இன்னொன்னு, நாங்க வந்து எஸ்ஐடி மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்ன்ற ஒரு இது மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. பட் அதுல அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஆபீசர்ஸ் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவங்க மாநிலத்தை சார்ந்த ஆபீசர்ஸ் மட்டுமே. அதனால அந்த எஸ்ஐடி கலைச்சிட்டு சுப்ரீம் கோர்ட் ஒரு எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணணும், அதை மானிட்டர் பண்ண ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ் வந்து இங்க அமைக்கணும் அப்படின்னு சொல்லி தாவேகா தரப்புல இருந்து வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. இதுக்குதான் சுப்ரீம் கோர்ட் திரும்ப ஒரு கேள்வி என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இங்க ஹைகோர்ட் நீதிபதி மீது அவங்க ஒரு கருத்தையும் வச்சு கண்டனத்தையும் தெரிவிச்சிருந்தாங்க இல்லையா? அது மட்டும் இல்லாமல் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெஜிஸ்ட்ரார் கிட்ட இந்த கேஸ் என்னென்ன மாதிரி மூவ் ஆச்சு, என்னென்ன மாதிரி ஜட்மெண்ட்ஸ் கொடுத்தாங்க அப்படிங்கறது எல்லாமே ஒரு அறிக்கையா சப்மிட் பண்ண சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல இருந்து நோட்டீஸும் அனுப்பப்பட்டிருக்கு இப்போ. ஓகே, சோ இங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் அவங்க கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, திருமதி ஜே கே மகேஸ்வரியும் NV அஞ்சாரியா ஜஸ்டிஸ் இவங்களும் வந்து ரெண்டு ஜஸ்டிஸ் கொண்ட பெஞ்ச் தான் இதை வந்து டிசைட் பண்ணாங்க. அவங்க என்ன கேள்வி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, கரூர் வந்து மதுரை ஹைகோர்ட் ஜூரிஸ்டிக்ஷன்ல வருது. அப்படி இருக்கும்போது மெட்ராஸ் ஹைகோர்ட் இதை எப்படி விசாரிச்சாங்க? ஏன்னா ஜூரிஸ்டிக்ஷன் மேட்டர்ஸ். நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுனாலே இந்த ஜூரிஸ்டிக்ஷன் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கொடுங்க. இப்ப உங்க ஆதார் கார்டுல எங்க இருக்கு உங்க லொகேஷன், எந்த பின்கோடு இருக்கோ அதை வச்சுதான் கோர்ட்டே நம்ம வந்து டிசைட் பண்றோம் அந்த இடத்துல. அப்படி இருக்கும் போது இதை வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் விசாரிக்க முன் வந்தது ஏன் அப்படின்ற மாதிரியான கேள்வியும், ஒரே நாள்ல சென்னை ஹைகோர்ட்டும் மதுரை ஹைகோர்ட்டும் ஒரே கேஸுக்கு எப்படி 2 டிஃபரெண்ட் ஜட்மெண்ட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரியான கேள்வியும், இன்னொன்னு மதுரை ஹைகோர்ட் வழக்கை சென்னை தனி நீதிபதி ஏன் விசாரிக்கணும், ஓகே, இதில் தனி நீதிபதி தலையிட்டது தவறு அப்படின்னும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்த கண்டனமும் தெரிவிச்சிருக்காங்க. கூடவே அந்த கேஸ் எதற்காக அங்க வந்து ஃபைல் பண்ணப்பட்டுச்சு, இந்த மாதிரி ஒரு ரேலி நடக்கிறப்போ அதுக்கு ப்ராப்பர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரணும் தான் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டது. அந்த கேஸ்ல ஹைகோர்ட் எப்படி இதை கிரிமினல் வழக்காக மாற்ற முடியும் அப்படின்னும் இந்த ஜட்ஜஸ் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. கூடவே ஹைகோர்ட் ஏன் விஜய் அவர்களை பற்றி கருத்து சொல்லணும்னு கேட்டிருக்காங்க. கேட்ட போதுதான் வந்து அரசு தரப்புல என்ன வாதம் முன்வைக்கப்பட்டது அப்படின்னா, விஜய் அவர்கள் சம்பவம் நடந்தப்போ அந்த பிளேஸ்ல இருந்து ஓடிட்டாரு, கூடவே இதுவரை மக்களை போய் சந்திக்கவில்லை அப்படின்னு சொன்னதுக்கு திரும்ப ஜட்ஜஸ் அங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதை பத்தி ஏன் இப்ப பேசுறீங்க, இது இந்த கேஸுக்கு ரிலவெண்ட் இல்லாத ஒண்ணு, அதனால இதை பத்தி இப்போ பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி இப்போ என்னன்னா, ஓகே, அதுக்கு அவங்க இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அகைன் அரசு தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து ஹைகோர்ட்டால அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம். அதுல இருக்க ஆபீசர்ஸ் சந்தேகப்படுறதுக்கு எந்த ரீசனும் இல்ல. அது மட்டும் இல்லாமல் எஸ்ஐடியோட தலைமை அதிகாரியான அஷ்ரா கார்க் அவர்கள் வந்து ஆல்ரெடி சிபிஐல பணியாற்றக்கூடிய அனுபவம் உள்ளவர். கூடவே விஜய் அவர்கள் தாமதமாக வந்தது, 12 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 7 மணி வந்ததுதான் இந்த கூட்ட நெரிசலுக்கு காரணம் அப்படின்னும் அவங்க தரப்பு வாதங்களை அவங்க முன் வச்சிருந்தாங்க. ஓகே, இதுலதான் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா, பாதிக்கப்பட்டவங்க தரப்புல இருந்து வந்து வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. இதுலயும் இப்ப நிறைய கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு இல்லையா, நிஜமா அவங்க பாதிக்கப்பட்டவங்க இல்ல, அவங்கள வந்துட்டு பாதிக்கப்பட்டவங்களே வந்து விஜய்க்கு சப்போர்ட்டா தான் பேசியிருக்காங்க. ஆமா, அவங்க பட் வெளியே ஒரு கருத்துக்கள் இப்ப சுத்தி வந்துட்டு இருக்கு இல்லையா, இவங்க நிஜமா பாதிக்கப்பட்டவங்க இல்ல, சைன் வாங்கி உள்ள வந்து சப்மிட் பண்ணப்பட்டது போலி மனுக்கள் அப்படிங்கிற மாதிரி பாதிக்கப்பட்டவங்க வீடியோல எல்லாம் பேசியிருந்தாங்க. எக்ஸாக்ட்லி, அப்படிங்கிற கருத்துக்கள் முன் வந்ததுக்கு திரும்ப சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னா, நடந்திருந்தா அதை சிபிஐ விசாரிச்சு அதையும் ரிப்போர்ட்டா சப்மிட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ பாதிக்கப்பட்ட தரப்புல இருந்து என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, அதற்கு முன்னாடி பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பு இங்க மனுதாரரா உள்ள வரப்போ அரசு தரப்புல என்ன வாதம் முன்வைக்கப்பட்டது அப்படின்னா, இவங்க வந்துட்டு ஹைகோர்ட்டுக்கு வராம ஏன் டைரக்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு கேட்கும் போது, பாதிக்கப்பட்டவங்க தரப்புல அரசு தரப்புல வந்து நெஞ்சில கொஞ்சம் கூட ஈர இல்லாம பேசுறாங்க. ஓகே, இன்னொன்னு, நாங்க எங்களுடைய குழந்தைங்களுக்கு சடங்கு செய்வோமா இல்ல ஹைகோர்ட்டுக்கு ஓடி வருவோமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. கூடவே அவங்க என்ன விஷயம் ரெஜிஸ்டர் பண்ணிருந்தாங்கன்னா, கூட்டம் வந்து ரொம்ப அமைதியா தான் நடந்துட்டு இருந்தது. திடீர்னு தமிழக காவல்துறை வந்துட்டு அந்த இடத்துல ஒரு தடியடி நடத்துனதுனாலதான், லத்தி சார்ஜ் நடத்துறதுனாலதான் கூட்டம் நெரிசல் ஏற்பட்டது அந்த இடத்துல அப்படின்னும், இவ்வளோ இங்க வந்து அடிபட்டிருக்குல, இவ்வளவு பேருக்கு 41 பேர் உயிரிழந்திருக்காங்கல்ல, ஏன் ஒரு காவல் அதிகாரிக்கு கூட சின்ன அடி கூட படலன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, கூடவே என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, சோ இதை போலீஸ் விசாரிக்க கூடாதுன்னு மறுநாளே பிரஸ் மீட் கொடுத்தாங்க இல்லையா,
சம்பவம் நடந்த மறுநாள்ல தான் அந்த அத்தாரிட்டிஸ் எல்லாம் பிரஸ் மீட் கொடுத்தாங்க இல்லையா? அப்ப அவங்க கொடுக்கும் போது என்ன அப்படின்னா, காவல்துறை மீது எந்த தவறும் இல்லை, நோ மிஸ்டேக் ஆன் த சைட் ஆஃப் போலீஸ் அப்படின்னு அவங்க கொடுக்கும் போது, இதுல எஸ்ஐடி மட்டும் என்ன புதுசா செஞ்சிட முடியும் அப்படின்னு அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. கூடவே ஒரே நைட்ல 30 பேருக்கு எப்படி போஸ்ட்மார்ட்டம் சாத்தியமாச்சு அப்படின்னும், காலை 5 மணிக்குள்ளாகவே இந்த உடல்கள் எல்லாமே எரியூட்டப்பட்டது, இப்பேற்பட்ட அவசரம் எதற்கு அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்ட தரப்புல இருந்து வாதங்கள் அங்க முன்வைக்கப்பட்டது. இதற்குதான் சுப்ரீம் கோர்ட்டும் அந்த இடத்துல கேள்வி எழுப்பியிருப்பாங்க. ஆமா, எப்படி 30 பேருக்கு ஒரே இரவுல பாசிபிள் ஆச்சு, அவ்வளவு டாக்டர்ஸ் எங்க இருந்து வந்தாங்க, அவ்வளவு ஸ்பேஸ் எங்க இருந்து வந்தது அப்படின்ற மாதிரி அவங்களும் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அதுக்கு அரசு தரப்புலதான் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது ஒரு ஹாஸ்பிட்டல்ல நடக்கல, பல்வேறு ஹாஸ்பிட்டல் கரூர்ல இது நடந்தது, 220 டாக்டர்ஸ் ஆல்ரெடி அங்க இருந்தாங்க, அவங்க எல்லாமே கரூர் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பப்பட்டாங்க. ஓகே, இன்னொன்னு சம்பந்தப்பட்டவங்க உறவினர்கள் தென் கலெக்டர் பெர்மிஷன் எல்லாம் எடுத்துட்டு நாங்க பண்ணோம் அப்படின்ற மாதிரியும், இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த தடியடி நடத்தினாங்கன்னு சொன்னதெல்லாம் கடும் குற்றச்சாட்டு அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும். கூட்டத்திற்கு ரவுடிஸ் வந்தாங்க, ஃபர்ஸ்ட் என்னன்னா சொன்னாங்க இல்லையா, ரசாயனம் தெளிக்கப்பட்டது அப்படின்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும். அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, கூட்டத்துக்கு ரவுடிஸ் வந்தாங்க அப்படின்னு சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னும், விஜய் தண்ணீர் பாட்டில் வீசியதே இதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்க வாதத்தை அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு, ஆல்ரெடி தமிழக காவல்துறை ஒரு எஃப்ஐஆரும் போட்டிருக்காங்க, கேஸும் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க, எல்லா என்கொயரியும் பெண்டிங்ல இருக்கப்போ இப்போ சிபிஐக்கு இதை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னும், அதாவது அரிய கேசஸ் மட்டுமே, ரேர் கேசஸ், காம்ப்ளிகேட்டட் கேஸ் மட்டுமே சிபிஐ வசம் ஒப்படைக்கணும் அப்படின்னும், இதுல போலீஸ்க்கு எந்த காயமே படல அப்படிங்கிறதுக்காக மட்டும் இந்த கேஸை சிபிஐக்கு மாற்றிட முடியாது அப்படின்னும், ஒரு விசாரணை சிபிஐக்கு மாற்றுவதற்கு முன்பாக மாநில அரசின் ஒப்புதல் பெறணும், இல்லைன்னா இது கூட்டாட்சிக்கு எதிரானதாக மாறும் அப்படின்ற மாதிரியான வாதங்களை அவங்க முன் வச்சுட்டு கோரிக்கையாகவும் அவங்க வச்சிருப்பாங்க. அதற்காக தான் நாங்க ஜட்ஜஸ் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஓகே உங்க வாதங்களை எல்லாம் நீங்க ஒரு அறிக்கையா சப்மிட் பண்ணுங்க, அதை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிட்டு நாங்க ஜட்ஜ்மெண்ட் தரோம்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டு, which means ஒத்தி வச்சு நேத்தி எஸ் சிபிஐ வசம் இது ஒப்படைக்கப்படும் அப்படிங்கிற ஜட்ஜ்மெண்ட் நேத்து நமக்கு வந்தது. ஓகே, இப்போ இந்த உச்சநீதிமன்றத்துல ஃபுல்லா ஃபேவர் பாத்தீங்கன்னா விஜய் அவங்களுக்கு தான் நடந்திருக்கு. சிபிஐ விசாரணையில ஒருவேளை இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக வந்துச்சுன்னா அப்போ இந்த கவர்மெண்ட் என்ன ஆகும்? இதுதான் இந்த மாதிரி இப்ப நம்ம ஸ்டில் யாரு இதற்கு காரணம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வளர்த்துக்கிட்டே இருக்கு இல்லையா? அப்போ இதுல யார் தவறு செஞ்சாங்க, நிஜமாவே காவல்துறை மீது அந்த தவறுகள்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் ஆச்சுன்னா கண்டிப்பா அதற்கு உண்டான நடவடிக்கை அங்க எடுக்கப்படும். ஓகே, சப்போஸ் இப்போ இருக்கிற இந்த அந்த ஆட்சியாலதான் இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னா இப்ப இருக்கிறவங்கள ஆட்சியில இருந்து தூக்கிடுவாங்களா? அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அகைன் அதுதான் this is too early எந்த மாதிரியான நடவடிக்கைகள் அங்க இருக்க போகுதுன்னு சொல்றது. ஓகே, அது லைக் அந்த ரிப்போர்ட் அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா அது யார் பக்கமும் இவங்க மீது தவறுன்றது யார் பக்கம் வந்தாலும் அதுக்கு உண்டான நடவடிக்கை என்னங்கிறது நமக்கு அப்பதான் தெரிய வரும். ஏன்னா அந்த விசாரணையில ஒட்டுமொத்தமாக ஒரு சைடு தான் காரணம்னு வரப்போதா இல்ல எந்த மாதிரியான்றது எல்லாமே நம்ம அந்த ரிப்போர்ட் வரும்போதுதான் இந்த மாதிரியான பனிஷ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியும். which means there is no fixed punishment. இந்த மாதிரி நேச்சருக்கு இதுதான் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ஃபிக்சேஷனும் கிடையாது. அகைன் அது அப்பதான் டிசைட் செய்யப்படும். ஓகே, சுப்ரீம் கோர்ட்ல நடந்த வழக்க பத்தி நம்ம டீட்டெயிலா பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.